Hello everyone, welcome back to 𝑹𝒂𝒄𝒆. சர்க்கிள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். மொத்தமாக ஜாமெட்ரி அப்படின்றத வந்து நம்ம சிம்பிளாக மூணாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அதாவது சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள், இது ரெண்டும் தான் மேஜர் ஏரியா. இந்த ரெண்டில் இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 95% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய பாலிகன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து எப்போயாச்சும் ஒன்று ரெண்டு கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸும் வந்து நம்ம ஒரு செஷனில், அதாவது ஒரு பார்ட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், இதை ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலிகன்ஸ் பார்த்துடலாம். ரைட்? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெவி கிளியர் தான். ஸோ வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். கொஷின் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட 𝐿𝑠c Cgl 2025 ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. ஸோ அதோடைய ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன், அதுக்கு தேவையான கண்டென்ட்ங்கிற மாதிரி தான். நம்ம அல்ஜிப்ரா பார்த்தோம், அடுத்தது ஜாமெட்ரி பார்க்குறோம். ஸோ கொஷின்குள்ளே போயிடலாமா? ஓகே. சர்க்கிள் பேஸ்டு கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அகாடமிலேருந்து நம்ம ஆன்லைன், ஆஃப்லைன், அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பேட்ச், ஹாஸ்டல் பேட்ச், இல்லை ப்ராக்டிஸ் வில்லேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே ஆஃபர் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து அதை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுப்பாங்க. சரி, ஓகே. கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ணுறேன், நீங்களுமே கூடவே பேரலாக சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சால்வ் பண்ண கண்டென்ட் புரிஞ்சுது அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க. புரியலை அப்படின்னா சொல்லுங்கள், நான் 1 செகண்ட் திருப்பி அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், AB is a chord of a circle. AB is a chord of length 32 cm of a circle of radius 20 cm. The tangents at A and B intersect at a point T. Find length TA. TA என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். AB is a chord of length 32 cm of a circle. ஒரு சர்க்கிளில் AB is a chord of length 32 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வரைஞ்சிப்போம். AB வந்து ஒரு கார்டு. இது ஏன் இங்கே வரைஞ்சிக்கிறோம் அப்படின்னா, சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த டயாமீட்டர் 40 சென்டிமீட்டர். அப்போ சென்டரில் இருக்கக்கூடியது டயாமீட்டராக இருக்கும். கண்டிப்பாக கார்டு லென்த் வந்து அதோட சின்னதாக தான் இருக்க போது, அதனால் டயாமீட்டருக்கு ஃப்ரண்ட்லேயே வரைஞ்சிக்கிறேன். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டும் வந்து A and B, இதை வந்து A, இந்த பாயிண்ட் வந்து Bன்னு வச்சுக்கலாம். இப்போ the tangents at A and B intersect at a point T. இந்த ரெண்டும் வந்து Tன்ற ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் T. ஃபைண்ட் த லென்த் TA. இப்போ TA என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கு நமக்கு ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகே, இதெல்லாமே கிவன் டேட்டா. ஓகேவா? இதெல்லாமே கிவன் டேட்டா. ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், அதாவது சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து கார்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு டான்ஜென்ஷியல் பாயிண்ட். இது வந்து ஒரு டான்ஜென்ஷியல் பாயிண்ட்டு. இந்த டான்ஜென்ஷியல் பாயிண்ட்லேருந்து ஒரு சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக இருக்கும். இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம T வரை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதை T வரை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னவாயிரும்,
ஓகே, கொஞ்சம் குவாண்டிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டி வரை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிரும். இதை ஓன்னு வச்சுக்கலாம். இப்போ ஓன்னு வச்சுக்கலாமா? இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இந்த ஆங்கிளை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஒரு ஆல்ஃபா அப்படின்னு எடுத்தோம். இந்த ஆங்கிளை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும், 90, அதாவது மொத்தமாக ஒரு ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி. அந்த 180 டிகிரிலேருந்து இந்த 90 டிகிரியை மைனஸ் பண்ணிடணும். அது போக இந்த ஆல்ஃபாவை மைனஸ் பண்ணுறோன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஆங்கிளாக இருக்கும். அதாவது அப்போ என்ன வரும், 90 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். சரி, அவ்வளோ பெருசாக எழுத வேண்டாம், அதை நம்ம பீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த ஆங்கிளை வந்து பீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் என்ன, ஏஓடி. அதே மாதிரி ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஒரு 90 டிகிரி இருக்குது. இந்த ஆங்கிள் ஆல்ரெடி ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், அப்போ அதே மாதிரி பீட்டான்னு கிடச்சிரும். அப்போ இது என்னவா ஃபார்ம் ஆயிரும், ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆயிரும். ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி, இந்த ஆங்கிள் சிமெட்ரி பேஸ் பண்ணி ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆயிரும். அங்கே என்ன வந்துடும், இங்கே ஆங்கிள் ஏஓடி அப்படின்னா அங்கே ஆங்கிள் இதை வந்து ஒரு சீன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன வந்துடும், சிஓஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா, சிஓஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் சிமிலர், அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி வந்துடும். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி பெரிய ட்ரையாங்கிள், அதாவது ஆங்கிள் ஏஓடி இருக்கு இல்லையா, அதில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் எந்த சைடு வருது, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஓடி அப்படின்ற சைடு வரும். அதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிளில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓஏ அப்படின்றது வந்து வேறு எதுவும் இல்லை, 20 அப்படி தானே லென்த் கொடுத்துருக்காங்க, 20 ஈக்குவல் டு. இப்போ அதே மாதிரி லார்ஜ் ட்ரையாங்கிள் ஏஓடியில் பீட்டாக்கு ஆப்போசிட்டில், ட்ரையாங்கிள் ஏஓடியில் பீட்டாக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 20 அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஸ்மால் ட்ரையாங்கிள் ஏஓசியில் பீட்டாக்கு ஆப்போசிட்டில் ஓசி அப்படின்றது இருக்குது. அடுத்தது ஸோ 90 டிகிரி பார்த்துட்டோம், பீட்டான்ற ஆங்கிள் பார்த்துட்டோம். அடுத்து ஆல்ஃபா ஆங்கிள், லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் ஏஓடியில் ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும், ஏடி அப்படின்றது வரும். ரைட்டா? அடுத்தது அதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் ஏசி அப்படின்றது வரும். ஆங்கிள் ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் ஏசி அப்படின்றது வரும். இந்த சைடில் நம்ம லென்த் எழுதிப்போம். இது வந்து 32. ஸோ லென்த் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 20ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் வந்து 32. அப்போ இது பைசெக்ட் பண்ணிச்சுன்னா பாதி, இது 16. இப்போ நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதில் இந்த லென்த் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த லென்த் வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு ட்ரிப்ளெட்டா, 4 × 4. இது என்னது 4 × 5. அப்போ இது என்னவா இருக்கும், 4 × 3 இருக்கும் பேஸு. அப்போ இங்கே என்ன வந்துடும், 12ன்றது கிடச்சிரும். அப்போ ஓசி கரெக்டாக. லாஸ்ட்டாக வந்து ஆல்ஃபா தானே பார்த்தோம், ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் ஏடி அப்படின்னா இந்த சின்ன ட்ரையாங்கிளில் ஆல்ஃபா பார்த்தோம், ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் ஏடி அப்படின்னா இங்கே ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரி இங்கே என்ன வந்துடும், ஏசி 16ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அவ்வளோதான், 16 கிடச்சிரும். இப்போ ஓசி வந்து 12, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு டிஏ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 20 டிவைடட் பை ஓசிக்கு பதிலாக 12 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஏடி பை 16 அப்படின்றத போட்டுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துடும், 4க்கே போடலாமா, 4 12 4 இல்லை 4 20. ஸோ அப்போ என்ன வந்துடும், இந்த சைடு எழுதிக்கிறேன், இடம் இல்லை, இந்த சைடு எழுதிக்கிறேன். ஏடி இஸ் ஈக்குவல் டு 80/3 கிடச்சிரும். 80/3 அப்படின்னா என்ன வரும், ஏடிக்கு 3 6 6 8 60க்கு, ஆமாம் 6 20க்கு 6 3 18, 26.6 ஏ. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், பொறுமையாக கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சரி. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, 26.67 அப்படின்றது தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர் இங்கே இருக்குது. ரைட்? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஏன் ஒர்க் ஆக மாட்டேது?
ஓகே, அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, AB is the chord of the circle. AB is the chord of the circle with center O. AB is the chord of the circle with center O. A line segment DOC originating from a point D. A line segment originating from a point D on the circumference of the circle in the major segment meets AB produced at C such that BC is equal to OD. Similarity. Okay. Surya Narayanan, right. Similarity பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆஃப், அதாவது இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்குது. 20 டிவைடட் பை ஓசிக்கு பதிலாக ஓசி என்ன 12 இஸ் ஈக்குவல் டு 80 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 80 டிவைடட் பை 16. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா 80 என்ன அப்படின்றது கிடச்சிரும். அதான் 80 இஸ் ஈக்குவல் டு 26 பாயிண்ட் சம்திங்னு கிடச்சிது, 26.67 கிடச்சிது. ஓகேவா, அதுதான், வேறு எதுவும் இல்லை, சிம்பிளான விஷயம் தான். ஸோ அடுத்த விஷயம் போயிடலாம். இதில் பாருங்கள், AB is the chord of a circle. ஒரு சர்க்கிள் இருக்கு. AB is the chord of a circle with center O. Okay. A line segment DOC originating from a point D. DOC ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ O வழியாக தான் இது பாஸ் ஆகி போகுது. லைன் செக்மெண்ட் DOC, இதுதான் D, இது O. ஓகே, DOC originating from a point D on the circumference of the circle in the major segment. இதான் மேஜர் செக்மெண்ட். மீட்ஸ் AB. AB வந்து ஒரு கார்டுன்னு சொல்லியிருந்தாங்களா, அதை கீழே எழுதிக்கலாம். AB வந்து ஒரு கார்டு. மீட்ஸ் AB produced at C. எங்கே மீட் ஆகுது? சியில் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி மீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. produced at C, இதான் C. if such that BC is equal to ODன்னு கொடுத்துருக்காங்க. இந்த BCயும் இந்த ODயும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. BCயும் OD ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் BCO, இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிளை 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் ஆங்கிள் AOD என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, பாருங்க, BC is equal to ODன்னு பார்த்தோமா, அது கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவும் நமக்கு என்னது தான், ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். அப்போ இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டாக, இதுவும் ஈக்குவலாக தானே இருக்கும் ஆப்வியஸாக. இப்போ இந்த சைடும் ஈக்குவல் ஆகிடுச்சு. கரெக்டாக, இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் 30 டிகிரி இருக்குன்னா, அதே ஈக்குவல் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் என்னவாக தான் இருக்கணும், இட் மஸ்ட் பி 30 டிகிரி. இதுவும் 30 டிகிரியாக தான் இருக்கணும். கரெக்டாக, இதுவும் 30 டிகிரியாக தான் இருக்கணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னா 180 டிகிரி இருக்கணும். அதுக்கு ரெண்டு சைடு, இந்த சைடும் சேர்த்து 60 டிகிரி போச்சுன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 120 டிகிரியாக இருக்கும். இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 120 டிகிரியாக இருக்கும். சரி, அப்போ அந்த ஆங்கிள் 120 டிகிரினா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், மொத்தமாக கம்ப்ளீட் ஆங்கிள் 180 டிகிரி தான். அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி சைடை பாருங்கள், இந்த சைடு 60 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்குன்னா இந்த சைடு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த சைடு என்னவாக இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 180 டிகிரி வரணும், ரெண்டு ஆங்கிள் சேர்ந்து 60 120 வந்துருச்சுன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இதுவும் 60 டிகிரியாக தான் இருக்கும். சிம்பிள், கிடச்சாச்சா? இப்போ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த சைடு இது 30 டிகிரி, இது 60 டிகிரி, 60 30 90 போனால் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். அப்போ தானே 180 டிகிரி வரும். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 90 டிகிரி அப்படின்றது ஆன்சராக இருக்கும். கிளியரா? ஓகே தானே? இப்போ எழுத மாட்டுது. சரி, ஓகே, இதில் 90 டிகிரி அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, from a point T, a secant from a point T, a tangent TP at a point P is drawn to a circle with center O. A secant TQR. Point Q is
நியர் டு பாயிண்ட் T இஸ் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் T. ட்ரையாங்கிள் PQR இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் டு த சர்க்கிள். அப்போ அந்த PQR அப்படின்றது வந்து சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது. பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் PQ and R. ட்ரா லைன்ஸ் OQ and OR. இஃப் angle PTQ is 27 degree and angle TPQ is 55 degree. What is the degree measure of angle ROQ? ROQ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ரைட்டு. சரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுவோம். அவ்வளோ பெருசாக ரீட் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ட்ரா பண்ணிடுவோம். ஃப்ரம் அ பாயிண்ட் T a tangent TPன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிள் இதில் ஃப்ரம் அ பாயிண்ட் T a tangent TP at point P. பாயிண்ட் P இதுதான் பாயிண்ட் P. இதில் இருந்து சரி இதுதான் பாயிண்ட் P. இதில் இருந்து வந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்கோம் TPன்னு சொல்லிட்டு. ட்ரான் டு எ சர்க்கிள் வித் சென்டர் O. எ சீக்கன் TQRன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கன் TQR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் T. Tலேருந்து TQR ட்ரா பண்ணுறாங்களாம். ஓகே சீக்கண்ட் அப்படின்னா உள்ளே பெனட்ரேட் பண்ணி போகிறது தானே சர்க்கிள்குள்ளே. இப்போ இது T அப்படின்னா இந்த பாயிண்ட் Qஆ இருக்கும், இந்த பாயிண்ட் Rஆ இருக்கும். அதான் சீக்கண்ட்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து இங்கே இருக்குது, இது சென்டர். ஓகே ரைட்டு. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் ட்ரான் ஃப்ரம் பாயிண்ட் T. ஓகே ட்ரையாங்கிள் PQR. ட்ரையாங்கிள் PQR இஸ் இன்ஸ்கிரைப் இன்டு த சர்க்கிள் பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் PQR. கரெக்டு தானே? இது வந்து சர்க்கிளுக்குள்ளே இன்ஸ்கிரைப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஆப்வியஸாக சர்க்கிளுக்குள்ளே உட்காந்துருச்சு நம்ம ட்ரா பண்ணதில், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை மட்டும் ட்ரையாங்கிளை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ட்ரையாங்கிள் PQR. அடுத்தது ட்ரா லைன்ஸ் OQ. சென்டர் ஓன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இது O. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? OQ. ட்ரா லைன்ஸ் OQ அண்ட் OR. ட்ரா லைன்ஸ் OQ அண்ட் ORன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ORஐயும் கனெக்ட் பண்ணிப்போம். இந்த ரெண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே இஃப் ஆங்கிள் PTQ. ஆங்கிள் PTQ என்னன்னு சொல்லிட்டாங்க? 27 டிகிரி. இந்த ஆங்கிளை 27 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிளை 27 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் TPQ வந்து 55 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. TPQ இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 55 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் 55 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் அ மெஷர் டிகிரி ஆஃப் ஆங்கிள் ROQ என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் ROQ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ சால்வ் பண்ணுவோமா? இப்போ இதில் வாட் இஸ் மெஷர் ஆஃப் ஆங்கிள் ROQ? ஓகே இது 27, 55. 27, 55னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 55, 75, 82, 82, 8, 90, 90, 90, 180. இது ஒரு 98 டிகிரியாக இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் திங் முடிஞ்சது. நமக்கு இந்த ஆங்கிள் வேணும்ல, கம்ப்ளீட் ஆங்கிள் வேணும். சரி ஓகே அதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் இதை பார்த்தா, இந்த தியரம் தெரிஞ்சிருந்து அப்படின்னா இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கணும், ஒரு டான்ஜென்ஷியல் பாயிண்ட்டு, ஒரு கார்டு, இதெல்லாம் கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்குன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள் டீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிளும் டீட்டாவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. நல்லா பாருங்கள், ஒரு டேஞ்சண்ட்டு, ஒரு கார்டு, ஒரு சர்க்கிள் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள் 55 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இங்கே இருக்கிற ஆங்கிள், அதாவது இங்கே இருக்கிற ஆங்கிள். ஸோ அது இதுக்கு ஈக்குவலாக வராது, இந்த சைடில் வரும். இந்த ஆங்கிள் இங்கேயும் 55 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த ஆங்கிள் மொத்தமாக இங்கே 55 டிகிரின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே 98 டிகிரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ஆங்கிள் அப்போ என்னவாக இருக்கும்? இந்த கம்ப்ளீட் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ரிமைனிங் ரூட் 82 டிகிரியாக இருக்கும் இல்லையா? 82 டிகிரியாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் இது 55 டிகிரி. இந்த ஒரு ட்ரையாங்கிளில் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து என்னது? 55 டிகிரி. அதே மாதிரி இது என்னது? 82 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளில் 55 டிகிரி, அப்புறம் இன்னொரு ஆங்கிள் வந்து இன்னொரு ஆங்கிள் வந்து 82 டிகிரி அப்படின்னா அந்த 82ம் 55 ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 130, 137 டிகிரின்னு ஆயிருமா? 82 + 55 = 137 டிகிரி. அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் இங்கே என்ன இருக்கும்? இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 137, 180 டிகிரிக்கு இங்கே என்ன வரும் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். 137, 3, 140, 40, 180 என்ன வந்திருக்கும்? 43 டிகிரியாக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சர்க்கிளில், ஒரு கார்டில் இருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் டீட்டா அப்படின்ற ஆங்கிளை மேக் பண்ணிச்சு அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில்
θ/2 அப்படின்றத மேக் பண்ணும். அப்போ இங்கே நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் θ/2 அப்படின்றது தான். அந்த θ/2 அப்படின்றது தான் 43 டிகிரி அப்படின்னா, θ/2 அப்படின்றது தான் 40 டிகிரி அப்படின்னா, θ என்னவாக இருக்கும்? 86 டிகிரியாக இருக்கும். θ என்னவாக இருக்கும்? 86 டிகிரியாக இருக்கும். நமக்கு அந்த θ தானே என்னன்னு கேட்டிருக்காங்க? 86 டிகிரி அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதுக்குள்ள 2 ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆகுது. ஏஎஸ்டி இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்றது ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கார்ட்லேருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் டீட்டாவாக இருந்ததுன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் θ/2 இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியுமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கிளியர் தானே? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதில் பாருங்க, if the length of the common external tangent to two circles is 9 and that of the common internal tangent is 5, then the product of the radii of the two circles ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ரேடி ஆஃப் த டூ சர்க்கிள் R1 × R2 என்ன அப்படின்றத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் த காமன் எக்ஸ்டர்னல் டேஞ்சன்ட் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. எக்ஸ்டர்னல் டேஞ்சன்ட் அப்படின்னா டேரக்ட் காமன் டேஞ்சன்ட். இன்டர்னல் டேஞ்சன்ட் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட், அவ்வளோதான். இப்போ டேரக்ட் காமன் டேஞ்சன்ட்டுக்கு DCT is equal to square root of D square minus of R1 minus R to the whole square. டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்டுக்கு TCT is equal to square root of D square minus of R1 plus R to the whole square. இந்த ரெண்டும் தான். இப்போ அதை தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க. DCT என்னன்னு சொல்லிட்டாங்க? 9ன்னு சொல்லிட்டாங்க. TCT என்னன்னு சொல்லிட்டாங்க? 5ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்கொயர் பண்ணிடலாமா? 9 ஸ்கொயர் வேல்யூ 81 is equal to D square minus of R1 minus R to the whole square. அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 is equal to D square minus of R1 plus R to the whole square. அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இது ரெண்டே காமனாக இருக்கக்கூடியது D square தான், அதை கேன்சல் பண்ணுவோம். மைனஸ் இது ப்ளஸ். அப்போ இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும். 81லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 56 வருமா? 56 76 81 கரெக்டாக தான், 56. அதுக்கப்புறம் R1 மைனஸ் R1 மைனஸ் R to the whole square. அப்போ மைனஸ் அதை ஃபஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். சரி வேண்டாம், இது எழுதிக்கலாம். மைனஸ் R1 மைனஸ் R to the whole square ப்ளஸ் R1 மைனஸ் R to the whole square. இதை இனி இந்த சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 56 is equal to, இப்போ நான் R1 மைனஸ் R to the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2 into A into B. அந்த மைனஸை உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் R1 மைனஸ் R2 ப்ளஸ் 2 R1 R2ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி R1 மைனஸ் R to the whole square அதை அகைன் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2 into A into B. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது? R1 R2 அப்படின்றது தான். சாரி, இது ப்ளஸ் இல்லை. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். ரைட், ஓகே. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் R1 மைனஸ் R2, இங்கேயுமே ப்ளஸ் R1 ப்ளஸ் R2 கேன்சல் ஆகிட்டு ஆயிரும். இப்போ 56 is equal to 2 R1 R2 4 R1 R2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு தேவை R1 R2 தானே. R1 R2 is equal to என்ன வந்துடும்? 14ன்னு கிடச்சிரும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா. அவ்வளோதான். அப்போ R1 R2 தான் கேட்டிருக்காங்க. 14 is the answer. 14 is the answer. Option C. 14 is the answer. Option C. கரெக்டா? எஸ் சோனிகா, வெரி குட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரைட், இந்த கொஸ்டின் பாருங்க. In an obtuse angled triangle ABC, the length of its longest side AB is 50 cm and one of the other two sides are 42 cm. If the area of the triangle is 294 cm ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், இதான் ஒரு அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். சரியா? ஏபிசி. இதில் லாங்கஸ்ட் சைடு வந்து ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 15 சொல்லியிருக்காங்க. ஏரியா வந்து 294ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த அதர் டூ சைடு வந்து 42 cm. இது வந்து 42. இது ஆக்சுவலாக ஹைட்டும் வராது. ஒரு சைடு வந்து 42ன்னு கொடுத்துருக்காங்க. இது 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த சைடு தான் 42ன்னு வரும். இன்னொரு சைடு என்னன்றது தெரியாது. இது மொத்தமாக என்னன்னே தெரியாது. ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா
3 சைடு இல்லை சிம்பிளாக 3 சைடு நம்மகிட்ட இருக்குது. 3 சைடுக்கு ஒரு 50, இன்னொன்று 42, இன்னொரு சைடு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, ஏரியாவுமே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், நம்மளால் டேரெக்டாக இந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஃபார்முலா இருக்குல்ல, ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு, ஏரியா இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை போட்டு சால்வ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் இதை எஸ்ஸை ஃபைன் பண்ணணும் அப்படின்னாலே எஸ்ஸை நம்மளால் டேரெக்டாக ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா 50 + 42 92 ப்ளஸ் x/2 தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்படி வச்சு தான் நம்மளால் சால்வ் பண்ணி அந்த எக்ஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட் வர ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை விட நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணி பார்ப்போம். ரைட்டா, ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பார்க்கலாம். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் என்ன, அதை செக் பண்ணி பார்ப்போம். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஒரு லாங்கஸ்ட் சைடு, இப்போ லாங்கஸ்ட் சைடை வந்து ஏபி தான் லாங்கஸ்ட் சைடு. அந்த லாங்கஸ்ட் சைடை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது மற்ற 2 சைடையும், இப்போ இதை வந்து சீன் எடுத்துக்கிறேன், மற்ற 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதை விட பெருசாக இருக்கணும். The longest side, square value of longest side must be greater than the square value, sum of the square values of other 2 sides. ஓகேவா, ஒரு லாங்கஸ்ட் சைடை ஸ்கொயர் பண்ணுறதை விட, லாங்கஸ்ட் சைடை ஸ்கொயர் பண்ணுறப்போ அந்த வரக்கூடிய வேல்யூ வந்து மற்ற 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதை விட பெருசாக இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னே சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டியை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் அப்படின்னா 2500. ஓகேவா, இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஏசி ஸ்கொயர் அப்படின்றது வந்து நான் ஏசியை 42 எடுத்துக்கிட்டேன்னா 42 ஸ்கொயர் வேல்யூ 17 8 64 1764 ப்ளஸ் ஒரு ஏபி ஸ்கொயர். அந்த ஏபி தான் என்னன்னு தெரியாது, கெஸ் பண்ணலாம். இப்போ 2500க்கும் 1764 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ஒரு 36 200. அப்போ 200 236 736 வருமா, 736. அதை விட ஏபி ஸ்கொயர் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கணும். அப்போ ஏபி என்ன அப்படின்றது ரூட் எடுத்து பார்க்கலாம். 625 676 729, ஆல்மோஸ்ட் 27க்கு ப்ளஸ் கொஞ்சம் வரும். பட் இங்கே அதுமாதிரி ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் எடுத்துருவோம், ரூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், 736 ஸ்கொயர் ரூட்டு. 736 எப்படி எழுதிக்கிறேன், 8க்கு எழுதிக்கலாமா, 38 72 16க்கு 8 16. ஸோ இதை ஃபர்தராக 8 இன்ட்டு 4 இன்ட்டு 4 8 3 4 12 23. சரி, இப்போ 8 4 இது 32. 32 வந்து 16 இன்ட்டு 2 எழுதிக்கலாம். இதை வந்து 16 இன்ட்டு 2 எழுதிக்க முடியும், இன்ட்டு 23. இதிலேருந்து ஒரு 4 மட்டும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். சாரி 4 ஓகே 4 ரூட் 46ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 4 ரூட் 46 அப்படின்றது கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ண வேல்யூ என்ன, 4 ரூட் 46 ரூட், அதாவது கிரேட்டர் தேன் ஏபி ஸ்கொயர். இப்போ ஏபி ஸ்கொயர் என்னவாக இருக்கணும், 4 ரூட் 46ஓட சின்னதாக இருக்கணும். 4 ரூட் 46ஓட சின்னதாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக அதான் ஆன்சர்னு போட்டுடலாம். ஓகேவா, வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை அப்படின்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட ஏபிசி இல்லை, எக்ஸ்ன்னு வச்சுட்டு அதை ஏரியாவுக்கு ஈக்குவேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த எக்ஸையும் சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த சம்ம கால்குலேட்டிவாக போகும். ஸோ அதை விட இதுதான் இருக்கிறதுல சிம்பிளான வழி. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதுதான் ஆன்சர்ன்றதை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 2 circles with diameters 50 cm and 58 cm respectively. 2 சர்க்கிள் இருக்குது with diameters 50 cm and 58 cm respectively கொடுத்துருக்காங்க. Intersect each other at points A and B. 2 சர்க்கிள் இருக்குது, 2 சர்க்கிளும் வந்து ஒன்னொன்று இன்டர்செக்ட் பண்ணிக்குது. such that the length of the common chord, அந்த ரெண்டுக்குமான காமன் கார்டு வந்து 40 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 சர்க்கிள் இருக்குது, அதோடைய காமன் கார்டு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 40 cm கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இது 90 டிகிரியில் இருக்கும். அந்த லென்த் வந்து பாதியாக இருக்குமா, அப்போ அந்த 40ல் பாதி இங்கே என்ன இருக்கும், காமன் கார்டோடைய லென்த்து இது மேலே பாதி 20 கீழே பாதி 20 இருக்கும். ஸோ நம்ம மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துப்போம். 2 சர்க்கிள் வித் டயாமீட்டர் 50 cm. மேலே இருக்கக்கூடியதோடைய டயாமீட்டர் வந்து ஒரு சர்க்கிளோடைய டயாமீட்டர் வந்து 50 cm, இன்னொரு சர்க்கிளோடைய டயாமீட்டர் வந்து 58 cm கொடுத்துருக்காங்க. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ரேடியஸில். அப்போ அதில் பாதி 25. இதுவும் ரேடியஸில் அந்த 58ல் பாதி 29. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த சைடு என்ன இருக்குது 20ன்னு இருக்குது, இந்த சைடு என்ன இருக்குது 25ன்னு இருக்குது.
இது என்ன இருக்குது 5 × 5, இது 5 × 4 கரெக்டாக. அப்போ இங்கே என்ன வந்துருக்கும் ட்ரிப்ளெட் 3 4 5ன்றதான ட்ரிப்ளெட். அப்போ இது 5 × 3 அப்படின்னா இந்த பேஸ் வந்து என்ன வந்துடும் 15 அப்படின்றது இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸாக இருக்கும். அடுத்தது பாருங்கள் இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், இது 29 20 21 29ன்றது ட்ரிப்ளெட்டா, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். 20 21 29ன்றது ட்ரிப்ளெட்டு. இந்த லென்த் என்னவாக இருக்கும் 21 இருக்கும் இதோடைய லென்த்து. ஸோ அப்போ 21 15 என்ன மொத்தமாக 36 அப்படின்றதான் அதோடைய லென்த்தாக இருக்க போது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சோனிகா 36 இஸ் வெரி குட். ஓகேவா, புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரைட், அடுத்த கொஸ்டின். PQ is the chord of a circle. PQ is the chord of a circle. The tangent XR at X on the circle cuts PQ produced at R. If ஒரு tangent எடுத்து வந்திருக்காங்க, சரி ஓகே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ட்ரா பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். PQ is the chord of a circle. PQன்றது ஒரு கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. tangent XR at X on the circle cuts PQ. XR வந்து PQ கட் பண்ணுவோம். ஓகே சரி, இது வந்து ஒரு டேஞ்சன்ட்னு வச்சுப்போம். இது டேஞ்சன்ட், இது வந்து ஒரு கார்டு அப்படி வச்சுக்கலாம். ஓகே தான் கார்டு. இப்போ இந்த கார்டு வந்து PQன்னு சொல்லியிருக்காங்க. டேஞ்சன்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க XR at X on the circle சொல்லியிருக்காங்க. இது X, இது R, இதுதான் டேஞ்சன்ஷியல் பாயிண்ட். ஓகேவா? கட்ஸ் PQ produced at R. இஃப் XR வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க, XR is equal to 12. PQ வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க Xன்னு சொல்லிட்டாங்க. QR வந்து என்ன சொல்லிட்டாங்க X - 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது என்னவாயிடுச்சு, ஒரு சீக்கண்டாக மாறிடுச்சு. ஒரு டேஞ்சன்ட் ஒரு சீக்கண்ட் இருந்ததுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது என்ன, XR the whole square is equal to RQ into RP அப்படின்றது தான் அதோடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ XR the whole squareனா 12 உடைய ஸ்கொயர் வேல்யூ, அவ்வளோதான். 12 உடைய ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு RQ அப்படின்றது வந்து X - 2 இன்டூ RP அப்படின்றது வந்து X - 2 ப்ளஸ் எக்ஸ், அதான மொத்த லென்த்து. X - 2 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றதான மொத்த லென்த்து. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 12 உடைய ஸ்கொயர் வேல்யூ என்ன 144 இஸ் ஈக்குவல் டு X - 2 இன்டூ, ஸோ 2x - 2ன்னு இருக்கும். இதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 4x ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 144. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மாக வச்சு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 140 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரெண்டால் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 70 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 70 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும். என்ன வரும், 10க்கும் 7க்கும் வருமா, 10க்கும் 7க்கும் வருமா. ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 70, ஆட் பண்ணால் மைனஸ் 3 அப்படின்றது வந்துடும். இது ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் 3 வந்துடும். ஆப்போசிட் சைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ப்ளஸ் தான், பாசிட்டிவ் தான் நமக்கான ஆன்சரு. x is equal to 10ன்னு கிடச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, x தான் கேட்டிருக்காங்க. x என்ன, ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? ஓகே தானே? ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் 2 சர்க்கிள் இஸ் 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, and the radii are 5 cm and 4 cm, then the length of the transverse common tangent என்னன்னு கேட்டிருக்காங்க. TCT என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதுமானது. TCTக்கான ஃபார்முலா என்ன, TCT is equal to square root of d square minus of r1 plus r to the whole square. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது TCT தான். TCT is equal to d square, d என்ன distance between the two centers அப்படின்றது தான் d, அது 12, 12 ஸ்கொயர் வேல்யூ 144 மைனஸ் ஆஃப் r1 plus r to the whole square. r1ன்றது 5, r2ன்றது 4. இது ரெண்டே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 5 + 4 9, 9 ஸ்கொயர் வேல்யூ 81. இது ரெண்டே மைனஸ் பண்ணி ரூட் எடுக்கிறோம். அப்போ இதில் ஒரு 19 44 20 64 63 அப்படின்றது கிடைக்கும். TCT is equal to square root of 63.
இதோ இருக்குல்ல, ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அவ்வளோதான். ஸோ டிசிடியோடைய ஃபார்முலா இது. அதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கூடிய டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஸ்ட்ரைட் லைன் parallel to the side BC, straight line parallel to the side BC, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஏபிசி straight line parallel to the side BC, இது ரெண்டு parallel meets AB and AC at P and Q. இதுதான் சொல்லியிருக்காங்க. ஏபிலையும் ஏசிலையும் பிலையும் கியூலையும் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபி வந்து ஏபியும் கியூசியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஏபியும் கியூசியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏபி வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 16 கொடுத்துட்டாங்க. ஏபியோடைய லென்த் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அண்ட் த லென்த் ஆஃப் ஏக்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் ஆஃப் சிக்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? சிக்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஒன்றும் இல்லை, பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். ரெண்டு பேரலன்னு சொல்லிட்டாங்கனாலே பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன வந்துடும் நமக்கு, AP divided by AB is equal to AQ divided by AC அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ AP என்ன, ஏபிக்கு பதிலாக QC அப்படின்றத நம்ம தாராளமாக சப்ஸ்டிட் பண்ண முடியும். QC divided by AB என்ன 16 is equal to AQ என்ன 4 divided by AC அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏசிக்கு பதிலாக 4 + QC அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 4 + QC அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்தோம் மேலே அப்படின்னா 4QC + QC² is equal to 64 கிடைக்கும். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. QC² + 4QC - 64 is equal to 0. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அதாவது ப்ராடக்ட் பண்ணால் -64 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். இது எதில் வரும், 15 4 இல்லை 8 8 64, ஆனால் 4 வராது. கொடுத்துருக்கூடியதை பார்த்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். -b ± √b² - 4ac/2a இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்றனால ax² + bx + c is equal to 0 இது கூட அப்படியே கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்போ a is equal to 1, b is equal to 4, c is equal to -64. இதை எடுத்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா -bக்கு பதிலாக -4 ± √b²க்கு பதிலாக 16 -4 × a × c வந்து ஒரு -64 டிவைடட் பை 2c அப்படின்றனால 4ac/2a, அது 2c இல்லை 2a எழுதுனது அப்படி எழுதியிருக்கேன். 2a அப்படின்றனால பேஸில் வந்து ஒரு 2 அப்படின்றது இருக்கும். இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -4 இதில் என்ன வந்துடும், 240 256 256 266 272 வருமா மேலே, √272 ± டிவைடட் பை 2 இருக்கும். இடம் இல்லை, இந்த பக்கம் மேலே எழுதிக்கிறேன். -4 இதில் மேலே எழுதிக்கிறேன் மக்களே. -4 இந்த 272 ரூட் அவுட் இப்போ வெளியில் எடுக்கணும். ரூட் அவுட் வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு 8ஆல் கட் பண்ணிக்கலாமா? 8ஆல் போட்டோம் அப்படின்னா 24 32க்கு 32 டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பேஸில் டிவைட் பை 2. இது ஃபர்தராக -4 ± √4 × 2 × 17 எழுதிக்கிறேன். டிவைடட் பை 2 கரெக்டாக, டிவைட் பை 2. ஸோ அப்போ -4 ± ரெண்டு 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுத்துக்கலாம், ஒரு 4 இருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துக்கலாம். ஆமாம், அப்போ என்ன வந்துடும், ஒரு 4 அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். √17 டிவைடட் பை 2 இருக்கும். ஸோ இதை 2ஆல் ஃபர்தராக டிவைட் பண்ணோம் அப்படின்னா -2 ± 2 √17 சொல்லிட்டு கிடைக்கும். இதில் வந்து +or - மைனஸ்ன்றது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் 2 √17 - 2 அப்படின்றத எழுதிக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், பட் அந்த இடத்துல வேறு வழி இல்லை, ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியாது அப்படின்றனால இப்படி தான் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரத்தை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுறோம். பட் ரூட்ஸ் வந்து டேரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது அப்படின்றனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுனால கொஞ்சம் கால்குலேட்டிவாக போயிடுது. ரைட்? கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான கொஸ்டின்ஸ், கால்குலேட்டிவான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், த லென்த் ஆஃப் த காமன் கார்ட் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியை 15 cm and 13 cm.
whose centers are 14 centimeter apart is என்னன்னு கேட்டிருக்காங்க. Length of the common chord of two circles of radii 15 centimeter and 13 centimeter whose centers are 14 centimeter apart னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, ரெண்டு கார்டு இருக்குது, ரெண்டு சர்க்கிளுக்குமான ஒரு காமன் கார்டு. சென்டர் வந்து 14 சென்டிமீட்டர் அப்பார்ட் தூரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சென்டரு. இது ரெண்டு சென்டருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்தமாக 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 14ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ரேடியை வந்து 15 கொடுத்துருக்காங்க. ரேடியை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. ஒன்று 15, இன்னொன்று வந்து 13 கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த காமன் கார்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம இந்த கார்டை தான் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட்டே பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு தெரியும், சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்தோம்னா அது 90 டிகிரியாக மேக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கலரை மாற்றிக்கிறேன், பிளாக் கலர். ஓகே, இப்போ இது 15, இது 14, இது என்னன்னு தெரியாது. இந்த சைடை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த ரிமைனிங் சைடு என்னவாக இருக்கும்? 14 மைனஸ் எக்ஸாக இருக்க போகுது. இந்த கார்டும் நமக்கு தெரியாது. இதை வந்து என்ன வச்சுக்கலாம்? இதை வந்து ஒரு எல் இல்லை எம் வச்சுக்கலாம். இதை வந்து எம்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 15 ஸ்கொயர். இப்போ ஒரு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். 15 ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது அந்த லெஃப்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். அதே மாதிரி ரைட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கில் பாருங்கள், அதுவுமே 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒரு எம் ஸ்கொயரு ப்ளஸ் 14 மைனஸ் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். 14 மைனஸ் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். அதுதான். இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 15க்கு 225. இங்கே வந்து எம் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே என்ன வரும்? ஒரு 169 இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் 14க்கு 196 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் 28 வரும். இந்த எம் ஸ்கொயர் ரெண்டே ஈக்குவேட் பண்ணலாம், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எம் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே 169. சரி, ஓகே, இந்த 28 எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி இந்த 196 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 169க்கு 196க்குமான டிஃபரன்ஸ் என்ன? 27. 69, 89, 96 தானே. மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரை ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 225 இஸ் ஈக்குவல் டு 28x மைனஸ் 27 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தராக ப்ளஸ் பண்ணிட்டோம்னா 25, 25, 50, 52. 252 இஸ் ஈக்குவல் டு 28. 252, 8, 260, 20, 280. கரெக்டு தானே? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 கிடச்சிரும். எக்ஸ் என்னன்னு கிடச்சிச்சு? நமக்கு 9 கிடச்சிச்சு. இப்போ ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஆனால் அதான் சிம்பிளாக எக்ஸ்ன்னு இருக்குது. இதை எடுத்துக்கிட்டோம்னா பேஸ் வந்து 9, இது 15 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து இது ஒரு ட்ரிப்ளெட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 3 இன்ட்டு 3, இது வந்து 3 இன்ட்டு 5. கரெக்டாக? அப்போ ஒரு ட்ரிப்ளெட் தானே. 3ன்றது ட்ரிவன் ட்ரிப்ளெட். காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3, 4, 5. அப்போ 3 இன்ட்டு 4 என்ன வரும்? 12 அப்படின்றது நமக்கு எம்ன்றது கிடச்சிடும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த காமன் கார்டோடைய லென்த் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஒரு ஆஃப், ஒரு பாதி தான் 12 அப்படின்னா 12 இன்ட்டு 2, இன்னொரு பாதி இருக்குல்ல, 12 இன்ட்டு 12, 12 இன்ட்டு 2, மொத்தம் வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். 24 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். கிளியரா? ஓகே தானே? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ரைட்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்க, இந்த given figure, இது circle is inscribed in triangle PQR such that it touches the triangle of sides PQ, QR and RP at points DEF respectively. ஓகே, இதை தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்படி டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, the length of the sides PQ. PQடைய லென்த் வந்து 18ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த PQடைய மொத்த லென்த் வந்து என்ன? 18ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் ஒரு 2 டான்ஜென்ஷியல் பாயிண்டில் கனெக்ட் ஆகுதுன்னா அது 2 டான்ஜென்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இது 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ நான் இது என்னென்னு எடுத்துக்கிறேன்? இந்த லென்த்தை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த லென்த் எக்ஸ்னா இந்த லென்த் எக்ஸாக தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த லென்த் என்னன்னு வந்துடும்? 18 மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். இந்த லென்த் 18 மைனஸ் எக்ஸ்னா எனக்கு இந்த லென்த் 18 மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். இந்த லென்த் 18 மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். எனக்கு இந்த மொத்த லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க? RQ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 13ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தான் இந்த லென்த் 18 மைனஸ் எக்ஸ்ன்னு தெரியுமே. அப்போது மொத்தமாக 13 மைனஸ் 18 ப்ளஸ் எக்ஸ். 13 மைனஸ் ஆஃப் 18 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் 18 ப்ளஸ் எக்ஸ். டிஃபரன்ஸ் என்ன வரும்? அப்போ எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்றது டிஃபரன்ஸாக இருக்கும். 13லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இது எக்ஸ் மைனஸ் 5னா இந்தலேருந்து எக்ஸ் மைனஸ் 5 தான் இருக்கும். சரியா? இந்தலேருந்து எக்ஸ் மைனஸ் 5 தான் இருக்கும். இப்போ நமக்கு பிஆரோடைய லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க? பிஆரோட லென்த் 15 கொடுத்துருக்காங்க. நமக்கு பிஆரோடைய லென்த் என்ன? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்றது தான் பிஆர்.
ஸோ அப்போ 15 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ 2x தான் 20 அப்படின்னா x அப்படின்றது 10 கிடச்சிச்சா? நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் PD. பிடியை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் என்ன 10 சென்டிமீட்டர் அப்படின்னு தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ அது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ரைட்டா? ஓகே தானே? ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த டேஞ்சென்ஷியல் ஒரு டேஞ்சன்லேருந்து ஒரு லென்த்துக்கு எடுக்கிறோம், காமனான பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேஞ்சனோட லென்த் 2 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டூ சர்க்கிள்ஸ் டச் ஈச் அதர் எக்ஸ்டர்னலி. 2 சர்க்கிள் வந்து ஒன்று எக்ஸ்டர்னலாக டச் பண்ணிக்குது அட் பின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டச் ஈச் அதர் எக்ஸ்டர்னலி அட் பி, இந்த பாயிண்ட் தான் பின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏபி இஸ் அ டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் டு த 2 சர்க்கிள்ஸ். ஏபின்றது வந்து ஒரு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A and B are points of contact ன்னு சொல்லிட்டாங்கல்ல. A and B are points of contact அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் PAB, ஆங்கிள் PAB வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 40 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிளை வந்து 40 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் APB? ஆங்கிள் ABP என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இதுதான் கொஷின். இது நமக்கு நல்லா தெரியும். இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இது 90, இது 40, 90 40 130 போனால் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 50 டிகிரியாக இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 50 டிகிரி தான் ஆன்சர். ஓகேவா? கிளியர்? அவ்வளோதான், சிம்பிள். 50 டிகிரி அப்படின்றது ஆன்சர். ரைட்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. PQ and RS are two parallel chords. PQ and RS are two parallel chords of a circle such that PQ is 48 cm and RS is 40 cm. If the chords are on the opposite sides of the center, ஒரே நிமிஷம் மக்களே. சால்வ் பண்ணலாம். next question solve பண்ணலாம். Yes, 50 degrees answer. So இது பாருங்க, PQ and RS are two parallel chords of a circle. PQ and RS are two parallel chords of a circle such that PQ is 40 cm and RS is 40 cm. If the chords are on the opposite sides of the center and the distance between them is 22 cm. What is that? Okay, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இது PQ, இது வந்து RS, ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்டருக்கு. சரி, ஓகே. இப்போ இது PQ, இது வந்து என்னது RS. ஓகேவா? ஆர் ஆன் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த சென்டர், இதான் சென்டர்னு வச்சுக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 22 cm. இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு இருக்குது, 22 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து 22 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படி வச்சுக்கலாம். இதான் சென்டர். மொத்தம் 22 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்தோம்னா இது நமக்கு என்னென்னு தெரியும், 90 டிகிரியாக இருக்கும்ன்றது தெரியும். இது ரெண்டும் 90 டிகிரியாக தான் இருக்கும் ஆப்வியஸாக.
ஸோ அப்போ இது வந்து மொத்தம் அதே மாதிரி பாதி பாதியாக கட் ஆகும். பிக்யூ வந்து 48னா இது வந்து என்னவாக இருந்திருக்கும் 24 இருந்திருக்கும். அதே மாதிரி ஆர்எஸ் வந்து 40 அப்படின்னா இது வந்து என்னவாக இருந்திருக்கும் 20 இருந்திருக்கும். இந்த சென்டர் ஆஃப் சர்க்கிளில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதுவும் ரேடியஸ் தானே, இது ரேடியஸ். ஸோ அப்போ ரேடியஸ் தான் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது நமக்கு என்னன்னு தெரியாது, இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் 6. இந்த மொத்த லென்த் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, இந்த மொத்த லென்த் இது வந்து என்னென்னு கொடுத்துருந்தாங்க 22ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இது ரெண்டும் 22 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இது நமக்கு என்னன்னு தெரியாது. இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து 22 - x இருக்கும். இது வந்து 22 - x இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் இது வந்து ஓ, இது வந்து ஏ, இதை பின்னு வச்சுக்கலாம். OAQ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் AOKவில் 24 ஸ்கொயர் வேல்யூ 24 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் OBSல ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் ப்ளஸ் 22 - x த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ ரெண்டு ஆர் ஸ்கொயரை ஈக்குவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டு ஆர் ஸ்கொயரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதில் என்ன வந்துடும் 576 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 400 ப்ளஸ் 22 484 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 × a × b அப்படின்னா 44xன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து ஒரு 884 இதில் இருந்து 576 மைனஸ் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 14லேருந்து 8 இது 0, இது வந்து 308 இஸ் ஈக்குவல் டு 44xன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கிடச்சிரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 கிடச்சிச்சா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிள் OAQ எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா ட்ரையாங்கிள் OAQ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன 7, எக்ஸ் வந்து 7 கரெக்டாக. பேஸ் வந்து என்ன 24, 7 24 25 அப்படின்றது ட்ரிப்ளெட் தானே. அப்போ ரேடியஸ் என்ன கிடச்சிச்சு R = 25 கிடச்சிச்சு. அதானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன 25 இஸ் தி ஆன்சர், ஆப்ஷன் ஏ. 25 இஸ் தி ஆன்சர், ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்க, an arc of a circle that is 15 cm long, an arc of a circle that is 15 cm long subtends a 24-degree angle at the center அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, an arc of a circle that is 15 cm long subtends 24 degree at the center னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 24 டிகிரி வந்து சென்டரில் மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், அவ்வளோதான் கேட்டிருக்காங்களா? வாட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஆக்சுவலாக இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ 24 டிகிரி நமக்கு தெரியும், இந்த பாதி ஆங்கிள் வந்து 24 டிகிரி அப்படின்றது தெரியும். சர்க்கிள் சென்டரில் மொத்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இந்த மொத்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் மக்களே 360 டிகிரி தானே மொத்தம். இந்த மொத்த ஆங்கிள் அப்படின்றது வந்து, அதாவது இந்த மொத்த சர்க்கிள் வந்து என்னவாக இருக்கும் 360 டிகிரியாக இருக்கும். 360 டிகிரியாக இருக்கும். இப்போ 24 டிகிரிக்கு 15 சென்டிமீட்டர் அப்படின்னா 360 டிகிரிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தானே கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 24 3 36 30 இது வந்து 15 225 தான் ஆன்சர். அவ்வளோதான், வேறு சால்வ் பண்ண வேண்டிய ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 225. கிளியரா? ஆப்ஷன் 225 இஸ் தி ஆன்சர். அவ்வளோதான். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, θ/360 × 2πrல போடணும். அதெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது. θ/360 × 2πrன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்க்லேருந்து கிடைக்கும். அதாவது θ/360 × 360 இது 360. அப்போ 24/360 இன்ட்டு 2π ஆர் என்ன அப்படின்றத இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்க்கில் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து ஆர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன்
சர்க்கம்ஃபரன்ஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2πr என்ன அப்படின்றத அப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும். இப்போ இதில் இருந்து டேரெக்டாக 2πr 2πr is equal to 15 into 360/24 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஆமாம் 24 30 2πr தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 15 அப்போ 2πr என்னென்னு வந்துச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். 2πr is equal to 225. ஸோ இதெல்லாம் எழுதணும் அவசியமே கிடையாது. டேரெக்டாக 24 டிகிரிக்கு தான் 15 வந்து ஆர்க்லேருந்து அப்படின்னா 320 டிகிரிக்கு எவ்வளோ ஆர்க்லேருந்து வரும்ன்றதை போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 15 into 15 is equal to 225 சொல்லிட்டு கிடச்சிரும். சிம்பிள், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் in a circle with center O, AC and BD are two chords. In a circle with center O, AC and BD are two chords. AC and BD meet at E when produced. ACயும் BDயும் Eல மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. AC and BD are two chords. அது ரெண்டும் Eல மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. AB is the AB is the diameter கொடுத்துருக்காங்களா? கவனிக்க மாட்டேனே. சரி, ஓகே. AB is the diameter கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி வரைய முடியாது. இதுதான் எப்பவுமே ரீட் பண்ணிடுறது கொஸ்டின். ஓகே, AB is the diameter. இப்போ AC and BD அதே தான், கார்டு ரெண்டு கார்டு. ஏசியும் இது C, இது D, மீட் அட் இது E, முடிஞ்சிச்சு. when produced, if AB is the diameter and angle AEB, angle AEB என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதை வந்து 36 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 36 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. தென் the measure of angle DOC என்னன்னு கேட்குறாங்க. இது O, angle DOC என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, DOC இது என்ன அப்படின்றதான் கொஸ்டினே. இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது பாருங்க, இது எப்படி சால்வ் பண்ணலாம். இது 36 டிகிரி அப்படின்னா சரி, ஓகே. இப்போ இது வந்து டயாமீட்டர் தானே. இது ஒரு டயாமீட்டர்லேருந்து இதை ரெண்டே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டயாமீட்டர்லேருந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு, டயாமீட்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரினா இந்த ட்ரையாங்கிளில் ரிமைனிங் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் கம்ப்ளீட் ஆங்கிள் என்ன தான் 180 டிகிரி தானே. இது 90 டிகிரினா இந்த ரிமைனிங் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். அப்போது 90, இது ஒரு 90 ப்ளஸ் இது ஒரு 36, ரெண்டு ஆட் பண்ணால் 126. 126 போனால் 180 டிகிரிக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது? 126, 4, 130, 130, 50, 150, 54 டிகிரி வந்துடும். ஓகே, இது 54 டிகிரின்றது கிடச்சாச்சு. அடுத்தது இது 54 டிகிரின்றது கிடச்சாச்சு. சரி, இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் வேணும். பட் அதுலேயுமே நமக்கு ஒரு கேட்ச் இருக்குது. இதிலேருந்து இதில் நான் வந்து ஒரு கார்டு வரைஞ்சிக்கிறேன். இதிலேருந்து இதில் நான் ஒரு கார்டு வரைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஒரு சர்க்கிளில் ஒரு கார்டிலேருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் தீட்டான்ற ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னவாக இருக்கும்? அதில் பாதியாக இருக்கும், அதாவது θ/2 இருக்கும். இப்போ நமக்கு இதை எடுத்துக்கோங்க. இந்த கார்டு நான் ட்ரா பண்ணியிருக்க க்ரீன் கலர் கார்டில் இருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இந்த ஆங்கிள் θ அப்படின்னா அதே கார்டில் இருந்து இந்த ஆங்கிள் வந்து θ/2 இருக்கும். இந்த ஆங்கிள் θ/2 இருக்கும். இப்போ எனக்கு θ/2 தான் 54 டிகிரி அப்படின்னா θ என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. θ = 108 டிகிரி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் யோசிக்க தோணும். இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. 108 டிகிரி அப்படின்றது வரும். ஓகேவா? கிளியரா? ரைட். அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கொஷின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின் மக்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு இந்த சர்க்கிளோடைய பார்ட் 2ல் சந்திக்கலாம். சர்க்கிளோடைய பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணலாம். நாளைக்கு ஆக்சுவலாக ஏஎல்பி எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ முடிஞ்சதுன்னா அதை வந்து போயிட்டு வந்துட்டு ஒரு செல்ஃப் கிவன் எக்ஸாம் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்கிளை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்ப்போம், எப்படி டைம் இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ வில் see you tomorrow. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், பாய். லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல்